வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய பிரதமர் மோடி இன்று கேரளம் வருகை. பிரதமர் கேரளா வருவதையொட்டி கோவையில் ட்ரோன்கள் பறக்க தடை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிடுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அறிக்கையில் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என பெரிதும் எதிர்பார்ப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை இன்று அறிமுகம் செய்கிறார் விஜய். சென்னையில் பெரம்பூர் தொகுதியில் இருந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் தவேக தலைவர். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கான சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடக்கம். வேட்பாளர்கள் ஆவணங்களை முன்கூட்டியே தயார் செய்து நெரிசலை தவிர்க்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் வலியுறுத்தல். வளைகுடா நாடுகள் அமைதியை விரும்பினால் தங்கள் நாட்டின் நிலத்தை எதிரிகள் பயன்படுத்த அனுமதிக்காதீர்கள். ஈரான் அதிபர் பெசஸ்கியான் எச்சரிக்கை. 19வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் ஐதராபாத்தை வீழ்த்தி தொடரை வெற்றியுடன் தொடங்கியது பெங்களூரு அணி. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் மோடி கேரளா வருவதையொட்டி கோவையில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநில சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 12 நாட்களே உள்ளன. மேலும் பிரச்சாரத்துக்கு 10 நாட்களே அவகாசம் இருப்பதால் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களின் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பிரதான கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக தலைவர்கள் கேரள மாநிலத்துக்கு அடுத்தடுத்து படையெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய பிரதமர் மோடி இன்று கேரளம் வருகிறார். இன்று மதியம் 2 மணி அளவில் கோவை விமான நிலையம் வரும் பிரதமர் மோடி ஹெலிகாப்டர் மூலம் பாலக்காடு செல்கிறார். அங்கு நடைபெறும் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். இந்நிலையில் பிரதமர் மோடியின் கேரளா வருகையொட்டி கோவையின் முக்கிய பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வெளியிடுகிறார். திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகளிலும், தேமுதிக 10 தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகளிலும், கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 5 தொகுதிகளிலும், மதிமுக 4 தொகுதிகளிலும், மமக, கோமதேக, ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும் களம் காண்கின்றன. தொடர்ந்து 164 பேர் அடங்கிய திமுக வேட்பாளர்களின் பட்டியலை மு.க.ஸ்டாலின் நேற்று வெளியிட்டார். இதையடுத்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வெளியிடுகிறார். அதிமுக தேர்தல் அறிக்கையில் ரேஷன் கார்டுக்கு இலவச பிரிட்ஜ், குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் உட்பட பல திட்டங்களை எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து திமுக தேர்தல் அறிக்கையில் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 234 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை அக்கட்சியின் தலைவர் விஜய் இன்று அறிமுகம் செய்ய உள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இன்று வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெறுகிறது. இதில் தவேக தலைவர் விஜய் கலந்து கொண்டு தமிழகத்தில் போட்டியிடும் 234 தொகுதிகளின் வேட்பாளர்களையும், புதுச்சேரியில் போட்டியிடும் 30 வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்து வைத்து உரையாற்றுகிறார். தொடர்ந்து நாளை ஒரே நாளில் தவேக வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே சென்னையில் பெரம்பூரில் தொகுதியில் தவேக தலைவர் விஜய் பிற்பகல் 2 மணிக்கு தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கான சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்க உள்ளது. தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கான சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை காலை 11 மணிக்கு தொடங்கி வருகின்ற 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் 4 நாட்கள் விடுமுறை தினம் என்பதால் மற்ற 4 நாட்கள் மட்டுமே வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும் என தெரிவித்துள்ளது. எனவே வருகின்ற 31ஆம் தேதி மகாவீர் ஜெயந்தியும், ஏப்ரல் 1ஆம் தேதி வங்கி முழுவருட கணக்கு முடிவும், 3ஆம் தேதி புனித வெள்ளியும், 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 4 நாட்கள் விடுமுறை நாட்களாக இருப்பதால் அன்றைய நாட்களில் வேட்புமனு தாக்கல் செய்ய இயலாது என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதையடுத்து இதர 4 நாட்களில் குறிப்பிட்ட நேரத்திற்குள் சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனுக்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது.
இதில் கால அவகாசம் குறைவாக உள்ளதால் வேட்பாளர்கள் ஆவணங்களை முன்கூட்டியே தயார் செய்து நெரிசலை தவிர்க்க வேண்டும் என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்தனர். வளைகுடா நாடுகள் அமைதியை விரும்பினால் தங்கள் நாட்டின் நிலத்தை பயன்படுத்தி எதிரிகள் போர் நடத்த அனுமதிக்காதீர்கள் என ஈரான் அதிபர் பெசஸ்கியான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்காவுடன் கூட்டாக இணைந்து கடந்த ஒரு மாதமாக தாக்குதல் நடத்தியது. இதை எதிர்த்து ஈரான் மத்திய கிழக்கு வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளங்களை தாக்குதல் நடத்தி வருகிறது. இதையடுத்து சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்காவின் பிரின்ஸ் சுல்தான் படைத்தளம் தாக்கப்பட்டதில் அமெரிக்க வீரர்கள் காயமடைந்தனர். இது தொடர்பாக ஈரான் அதிபர் பெசஸ்கியான் பேசியபோது ஈரான் ஒருபோதும் போரை தானாக தொடங்காது என்றும் தங்கள் நாட்டின் உட்கட்டமைப்புகள் குறிவைக்கப்பட்டால் அதற்கு மிக வலிமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தொடர்ந்து வளைகுடா நாடுகள் வளர்ச்சி, அமைதி மற்றும் பாதுகாப்பை விரும்பினால் தங்கள் நாட்டின் நிலத்தை பயன்படுத்தி எதிரிகள் போர் நடத்த அனுமதிக்காதீர்கள் என்று தெரிவித்தார். இதையடுத்து ராணுவ தளங்களை பயன்படுத்தி தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு அந்த நாடுகளே பொறுப்பேற்க நேரிடும் என்று கூறினார். 19வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் பெங்களூரு அணி ஐதராபாத்தை வீழ்த்தி தொடரை வெற்றியுடன் தொடங்கியது. பெங்களூருவில் உள்ள சின்னசாமி மைதானத்தில் 19வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் பெங்களூரு, ஐதராபாத் அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி ஐதராபாத் அணி முதலில் பேட்டிங் செய்து 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 201 ரன்கள் எடுத்தது. இதில் மிகவும் அதிரடியாக விளையாடிய இஷான் கிஷான் 80 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 202 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பெங்களூரு அணி 15 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 202 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. அதிரடியாக விளையாடிய படிக்கல் 61 ரன்னும் விராட் கோலி 69 ரன்னும் எடுத்து அசத்தினர். மார்ச் இறுதிக்குள் இந்தியாவிலிருந்து நக்சலைட்டுகள் முழுமையாக துடைத்தெறியப்படுவார்கள் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்து வந்த நிலையில் அந்த நடவடிக்கை குறித்து மக்களவையில் திங்கட்கிழமை விவாதம் நடத்த நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரம், கேரளம், ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் மாவோயிஸ்டுகளின் ஆதிக்கம் இருந்த நிலையில் அவர்கள் முழுமையாக துடைத்தெறியப்பட்டு நக்சலைட்டுகள் இல்லாத நாடாக மாற்றப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடிக்கடி தெரிவித்து வந்தார். இந்நிலையில் நாளையுடன் அந்த தேதி முடிவடைவதால் இதுவரை நக்சல் ஒழிப்புக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என சிவசேனா எம்பி ஸ்ரீகாந்த் ஷிண்டே மக்களவையில் வலியுறுத்தினார். இதையடுத்து வரும் திங்கட்கிழமை, அதாவது நாளை மறுநாள் இதுகுறித்து மக்களவையில் விவாதிக்க நாடாளுமன்ற அலுவல் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. வாக்குச்சாவடிகளை பாதுகாக்க அடுக்களையில் இருப்பதை எடுத்து வாருங்கள் என்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பெண்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மேற்கு வங்கத்தில் அடுத்த மாதம் 23 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. அங்கு முதலமைச்சராக உள்ள மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இதனிடையே மேற்கு வங்கத்தில் நடந்து முடிந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் 76 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இதற்கு தேர்தல் ஆணையமும் ஒன்றிய பாஜக அரசும் தான் காரணம் என்று மம்தா பானர்ஜி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். இந்நிலையில் அந்த மாநிலத்தில் உள்ள டார்ஜிலிங் மற்றும் நக்சல்பாரியில் நடந்த பேரணிகளில் அவர் பேசிய போது மேற்கு வங்க மாநிலத்தில் அடுத்த 5 ஆண்டுகள் அமைதி நிலவ வேண்டும் என்றால் வாக்குப்பதிவு நாள் அன்று பெண்கள் எல்லாம் சமையல் அறையில் என்ன உள்ளதோ அவற்றை எடுத்துக்கொண்டு வாக்குச்சாவடிக்கு வாருங்கள் என்று பேசியுள்ளார். இந்த வீடியோ வைரலான நிலையில் அவர் பேசியிருப்பது ஒன்றிய அரசின் அதிகாரிகளுக்கும் ஆயுதப்படை காவல் படையினருக்கும் எதிரான பெண்களை தூண்டுவதாக உள்ளது என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் மம்தா பானர்ஜி கூறியது குறித்து விளக்கம் அளிக்கும்படி மேற்கு வங்க தலைமை தேர்தல் அதிகாரியிடம் இந்திய தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கர்நாடகாவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இந்தியை கட்டாய பாடத்தில் இருந்து நீக்கம் செய்து அம்மாநில அரசு அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை நடைமுறையில் உள்ள நிலையில் கர்நாடகாவும் மும்மொழிக் கொள்கையிலிருந்து வெளியேறி இருமொழிக் கொள்கைக்கு மாற முனைப்பு காட்டி வருகிறது. தமிழகத்தைப் போல் கர்நாடகாவின் பல்வேறு இடங்களில் இந்திக்கு எதிரான குரல்கள் எழுந்து வருகின்றன. இந்நிலையில் 10ஆம் வகுப்பு பாடத்திலிருந்து இந்தியை அம்மாநில அரசு நீக்கம் செய்துள்ளது. அதன்படி இனி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் சான்றிதழில் இந்தி பாட மதிப்பெண்கள் சேர்க்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்தி பாடத்துக்கு மதிப்பெண்ணுக்கு பதிலாக கிரேடு முறை அறிமுகம் செய்யப்படுவதாகவும் இதன் மூலம் மொத்த மதிப்பெண்களில் இந்தி பாட மதிப்பெண் சேர்க்கப்படாது என்பதால் இருமொழிக் கொள்கை ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் ஆதரவு கிடைத்துள்ளது.
தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியிருக்கும் ஸ்வேதா செயலியில் விண்ணப்பித்தாலே நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கிடைத்துவிடும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்தில் மாற்றுக் கட்சி இளைஞர்கள் 100 பேர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மா சுப்பிரமணியன், நடிகர் விஜய் நிகழ்ச்சிக்கு அனுமதி கிடைக்காமல் போனதற்கு திமுக காரணமில்லை என்றார். 48 மணி நேரத்துக்கு முன் தேர்தல் ஆணையத்தின் ஸ்வேதா செயலியில் விண்ணப்பித்தாலே அனுமதி கிடைத்துவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது அனைத்து நிர்வாகமும் தேர்தல் ஆணையத்திடம் சென்றுவிட்ட நிலையில் நடிகர் விஜய் தமிழ்நாடு அரசு மீது பழி சுமத்துவது தவறு என்றும் மா சுப்பிரமணியன் விமர்சனம் செய்தார். கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாகவே தினந்தோறும் அதிமுக, தவேக போன்ற பல்வேறு அரசியல் இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் சாரையாய் தினந்தோறும் திமுகவில் தங்களை இணைத்துக் கொள்ளும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 100க்கும் மேற்பட்ட இளைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே தங்களை திமுக கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் ஜான்குமார் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் முதலியார்பேட்டை தொகுதியில் அமைச்சர் ஜான்குமார் போட்டியிடுகிறார். இவருக்கு தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தனியார் நட்சத்திர விடுதியில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி தனது முழு ஆதரவை தெரிவித்துள்ளார். அதன்படி முதலியார்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து ஜான்குமாருக்கு ஆதரவு பெருகி வரும் நிலையில் வசந்தம் நகர், நேரு நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஜான்குமார் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பெண்கள் ஆரத்தி எடுத்தும் பூக்களை தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் ஜான்குமார் பேசினார். அப்போது முதலியார்பேட்டை மக்கள் அமைதியை விரும்புகின்றனர் என்றும் அதனால் தன்னை விரும்புவதாகவும் வரும் தேர்தலில் நிச்சயமாக மக்களின் பெருவாரியான ஆதரவோடு வெற்றி பெறுவேன் என்றும் இல்லையென்றால் நாட்டை விட்டு வெளியேறுகிறேன் என்றும் அதிரடியாக அமைச்சர் ஜான்குமார் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த தேர்தலை விட இந்த முறை வாக்குப்பதிவு அதிகரிப்பது உறுதி என மாவட்ட ஆட்சியர் மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். சென்னை செம்மஞ்சேரியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடத்தப்பட்ட மாபெரும் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மாலதி ஹெலன் துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பேரணியில் 100 மிதிவண்டிகளும் 50 ஆட்டோக்களும் 50 கார்களும் பங்கேற்றன. மேலும் மாணவ மாணவியர்கள் இசை நிகழ்ச்சிகள், தேர்தல் விழிப்புணர்வு பாடல்கள், தேர்தல் தொடர்பான வாசகங்கள் அடங்கிய பட்டங்களை பறக்கவிடுதல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 100% வாக்கு பதிவை உறுதி செய்யும் வழியாக நாங்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைக்கு நாங்கள் ஆர்கனைஸ் பண்ண ஒரு பெரிய ஈவெண்ட் ஒரு 15,000 to 20,000 பீப்புள் டைரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அது மட்டுமல்ல, ஒரு 5 டிஃப்ரெண்ட் ஸ்பாட்டில் போய் நாங்கள் இந்த பேரணியை எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஆண்டிப்பட்டி தொகுதி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதற்கு பின் அந்த தொகுதிக்கு சென்ற லோகிராஜனுக்கு அக்கட்சியினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் 2ஆம் கட்ட வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்தார். அதையடுத்து சென்னையிலிருந்து ஆண்டிப்பட்டி சென்ற லோகிராஜனுக்கு அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஆண்டிப்பட்டி நகரின் கிழக்கு எல்லை பகுதியில் உள்ள கொண்டமநாயக்கன் பட்டியிலிருந்து அவருக்கு வரவேற்பு கொடுத்து நகர் முழுவதும் ஊர்வலமாக அழைத்து சென்றனர். இதைத் தொடர்ந்து நகரில் உள்ள அண்ணா சிலை, தேவ சிலை, எம்ஜிஆர் சிலை உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்த லோகிராஜனுக்கு அதிமுகவினர் செங்கோல் வழங்கினர். எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆட்சியை மீண்டும் அமைக்க பாடுபடுவோம் என்று ஒட்டப்பிடாரம் தொகுதிக்கான அமமுக வேட்பாளர் சுந்தர்ராஜன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் அமமுகவின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய அந்த தொகுதியின் அமமுக வேட்பாளர் சுந்தர்ராஜ், தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அமமுக தலைவர் டிடிவி தினகரன் ஆலோசனைப்படி மீண்டும் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் ஜெயலலிதாவின் நல்லாட்சியை அமைக்க பாடுபடுவோம் என்றார்.
ஒட்டப்பிடாரம் தொகுதியில் கடந்த 2016ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தான் வெற்றி பெற்றதை அவர் நினைவு கூர்ந்தார். தென்காசி மாவட்டத்தின் 8வது புதிய காவல் கண்காணிப்பாளராக மயில்வாகனன் பதவியேற்றார். தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்த GS மாதவனை பணியிட மாற்றம் செய்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் நேற்று காலை 11 மணிக்குள் பதவியேற்கவும் அந்த உத்தரவில் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் நேற்று சுமார் 12 மணிக்கு தென்காசி மாவட்டத்தின் புதிய காவல் கண்காணிப்பாளராக மயில்வாகனன் பொறுப்பேற்றுக் கொண்டார். தலைவனை தேர்வு செய்வதில் மட்டுமே மக்கள் தவறு விடுவதாகவும் நமது நாட்டில் அரசு நடத்தும் எதுவுமே தரமில்லை என்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம் செய்துள்ளார். பூந்தமல்லியில் தனது கட்சி வேட்பாளரை ஆதரித்து சீமான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் தேர்தலில் தங்கள் கட்சி பல ஆண்டுகளாக தனித்து நிற்பதாக விமர்சித்தார். மேலும் தமிழகத்தின் பட்ஜெட் 3 லட்சம் கோடி என்றும் அதில் 2 லட்சம் கோடியை வட்டியாக கட்டிவிட்டால் எஞ்சிய 1 லட்சம் கோடியில் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்து விட்டால் அரசை எப்படி நடத்த முடியும் என சீமான் கேள்வி எழுப்பினார். திருமயம் சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள PK வைரமுத்து அங்குள்ள காலபைரவர் கோவிலில் சாமி தரிசனம் மேற்கொண்டார். அவருக்கு கட்சி நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதி அதிமுக வேட்பாளராக PK வைரமுத்துவை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து அக்கட்சி தொண்டர்கள் வேட்பாளர் வைரமுத்துவுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து திருமயம் பெருமாள் சிவன் கோவில் மற்றும் கோட்டைக்கால பைரவர் கோவிலுக்கு சென்ற PK வைரமுத்து சாமி தரிசனம் மேற்கொண்டார். ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு அறிவித்துள்ள வேட்பாளர் MS சுகுமார் தேசத் தலைவர்களின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் MS சுகுமார் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அதிமுக சார்பில் போட்டியிடுவார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஏராளமான நிர்வாகிகளுடன் அதிமுக வேட்பாளர் MS சுகுமார் பங்கேற்று ஆற்காடு பழைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், பஜார் வீதி, பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள தேச தலைவர்களின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சென்னை போரூரில் செயல்படும் தனியார் மருத்துவமனை மற்றும் கல்லூரியில் நடைபெற்ற தீத்தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சியில் தீயணைப்பு வீரர்கள் பங்கேற்று அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டால் உயிர் தப்பிப்பது எப்படி என தத்ரூபமாக செய்து காண்பித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சென்னை போரூரில் செயல்படும் தனியார் மருத்துவமனை மற்றும் கல்லூரியில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் சென்னை புறநகர் மாவட்டம் சார்பில் தீ விபத்து குறித்த விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியை மீட்பு பணிகள் துறை இயக்குநர் சீமா துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தீயணைப்பு மீட்பு பணிகள் துறையின் பணியாளர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் பங்கேற்று உயர்மாடி கட்டிடங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் உடனடியாக எப்படி அங்கிருந்து வெளியேறுவது, உயர்மாடி கட்டிடங்களில் வைத்திருக்கும் தீயணைப்பு உபகரணங்களை எப்படி பயன்படுத்துவது போன்றவற்றை தத்ரூபமாக செய்து காண்பித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் இடிபாடுகளில் சிக்கியவர்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்தும் தீயணைப்பு வீரர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் 2வது முறையாக போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் செந்தில்குமார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது ஏராளமான பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் 2வது முறையாக போட்டியிடுவதற்கு அதிமுக வேட்பாளராக செந்தில்குமாரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இந்நிலையில் வாணியம்பாடி நகர கழக செயலாளர் சதாசிவம் ஏற்பாட்டில் 300க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் அதிமுக வேட்பாளர் செந்தில்குமார் பேரணியாக சென்று காமராஜபுரம் தொகுதியில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஓய்வில் உள்ள முன்னாள் அதிமுக நகர செயலாளர் விஜயகுமாரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்து வேட்பாளர் செந்தில்குமார் ஆசி பெற்றார். அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது வேட்பாளர் செந்தில்குமாருக்கு வழிநெடுக்கிலும் பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் அதே பகுதியில் அமைந்துள்ள தேவாலயத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி வழிபட்டார்.
நிகழ்ச்சியில் கழக மருத்துவர் அணி மாநில துணை செயலாளர் டாக்டர் பசுபதி, எம்ஜிஆர் இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் நவீன்குமார், உதயேந்திரம் பேரூராட்சி கழக செயலாளர் சரவணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய பிரதமர் மோடி இன்று கேரளம் வருகை. பிரதமர் கேரளா வருவதையொட்டி கோவையில் ட்ரோன்கள் பறக்க தடை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிடுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அறிக்கையில் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என பெரிதும் எதிர்பார்ப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை இன்று அறிமுகம் செய்கிறார் விஜய். சென்னையில் பெரம்பூர் தொகுதியில் இருந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் தவேக தலைவர். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கான சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடக்கம். வேட்பாளர்கள் ஆவணங்களை முன்கூட்டியே தயார் செய்து நெரிசலை தவிர்க்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் வலியுறுத்தல். வளைகுடா நாடுகள் அமைதியை விரும்பினால் தங்கள் நாட்டின் நிலத்தை எதிரிகள் பயன்படுத்த அனுமதிக்காதீர்கள். ஈரான் அதிபர் பெசஸ்கியான் எச்சரிக்கை. 19வது IPL கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் ஐதராபாத்தை வீழ்த்தி தொடரை வெற்றியுடன் தொடங்கியது பெங்களூரு அணி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.